சித்திச்சேன். பெருமான் திருமலையப்பன்னாலே 7 மலை இல்லையா, அதனால 7 ஸ்லோகங்கள் இந்த பெருமாளுக்காக அடியேன் எழுதி உங்களுடைய அனுமதியோடு பூண்டி மாமா உள்ளிட்ட பெரியோர்கள் எல்லாரும் சாட்சியாக இப்ப எம்பெருமான் திருவடியில இந்த 7 ஸ்லோகங்களை சமர்ப்பிச்சுட்டு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிடுவோம். முதல் ஸ்லோகம். ஆர்திராதார சமுத்பவோ யதிபதிஹி பக்தாம்ச ராமானுஜஹ ஆர்திராங்கோ யனயத் பதே கருணையா ஸ்ரீவேங்கடாத்ரீஷிதுஹு ஆர்திராதார சமுத்பவோ யதிவரஹ ஸ்ரீரங்க ராமானுஜஹ ஆர்திராங்க ஸ்வகரேண தம் சமனயத் நியூ ஜெர்சி பக்தாந்திகே. அதாவது ராமானுஜர் இருக்காரே, அவர் ஆர்திரா நட்சத்திரத்தில் அவதரித்தவர். ஆர்திரானா திருவாதிரை, அது ஆர்திரான்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல. ராமானுஜர் ஆர்திரா நட்சத்திரத்தில் அவதரிச்சார். அவரோட மனசும் ஆர்திரமா இருக்கு. ஆர்திரம்னா தோய்ந்தது, கருணை தோய்ந்த காரை கருணை ராமானுஜர். ராமானுஜர் அவதரிச்சது ஆர்திரா நட்சத்திரம். அவர் மனசு ஆர்திரா கருணையில தோஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணாரா, எல்லா பக்தர்களையும் பிடிச்சு திருமலைக்கு அழிச்சுன்னு போய் திருவேங்கடமுடையான் திருவடியில பக்தர்களை எல்லாம் கொண்டு போய் கருணையோடு சேர்த்தார் ராமானுஜர். இப்போ அதே ஆர்திராங்கிற திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன்கிற ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன். அவர் ரங்கராமானுஜர். அவரும் ஆர்திரா திருவாதிரையில அவதரித்தவர். அவர் திருவுள்ளமும் ஆர்திர கருணையில தோஞ்சிருக்கு. அப்ப ராமானுஜரும் திருவாதிரை, இவரும் திருவாதிரை. அவர் ராமானுஜர், இவர் ரங்க ராமானுஜர். அவர் மனசும் ஆர்திரம் கருணையில தோஞ்சிருக்கு, இவர் மனசும் ஆர்திரம்னு கருணையில தோஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ராமானுஜர் நம்மளெல்லாம் அழிச்சுட்டு போய் திருப்பதி பெருமாள் திருவடியில சேர்த்தார். ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் திருப்பதி பெருமாளையே அழிச்சுன்னு வந்து நியூ ஜெர்சி பக்தர்கள் கையில சேர்த்துட்டார். உங்களால அங்க வர முடியாது. அதனால யாரெல்லாம் திருமலைக்கு வர முடியலையோ திருமலையில் உள்ள பெருமாளை அப்படியே அழிச்சுன்னு வந்துடுறேன். அவருக்கு எப்படி திருவாராதனம் உற்சவம் நடக்குமோ அதே மாதிரி இங்க நடக்கும். அதனால அவனை இங்க கொண்டு வந்துடுறேன். அதனால ராமானுஜருடைய கருணையை விட ரங்கராமானுஜர் கருணை ஒருபடி மேலங்கிறதுனால ஆர்திரால அவதரித்த ராமானுஜர் ஆர்திர மனசோடு நம்மளெல்லாம் பெருமாள்கிட்ட சேர்த்தார். ஆர்திரால அவதரிச்ச ரங்க ராமானுஜர் ஆர்திர மனசோடு பெருமாளை கொண்டு வந்து நம்மள்கிட்ட நியூ ஜெர்சியில சேர்த்துட்டாருன்னு முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம். இங்க அழகான ஒரு ராமனை பார்க்கிறோம். வேடிக்கை ஆச்சாரியர்கள் சொல்வா, இவர் தான் கலியுக ராமன். அந்த செல்போன் பேசிட்டே பைக் ஓட்டுற மாதிரியே அந்த ராமன் இருப்பார். திருமலையில இந்த மாதிரிதான் ராமன் எழுந்துருளி இருப்பார். அதே போல ராமன் இங்கே எழுந்துருளி இருக்கார். இவரை வச்சு ஒரு ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம். விஜய ராகவம் அப்ததமம் யதா யதிபதேர் வியததாத் விஷாச்சலே விஜய ராகவம் அப்ததமம் ததா யதிவரோ வியததாத் நவாம்பரே. ராமானுஜர் என்ன பண்ணார், திருமலையில இந்த ராமபிரான ராமானுஜர் தான் பிரதிஷ்டை பண்ணார். ராமானுஜர் திருமலை நம்பிட்ட ராமாயணம் கேட்கும்போது இந்த ராமர் கிடைச்சார். அப்புறம் சீதையை மட்டும் ராமானுஜர் கூட சேர்த்துட்டு மற்ற லக்ஷ்மணன் திருவடி வாழலாம் இருந்தார். ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணார். எதுக்காகனா, திருவேங்கடமுடையானுக்கு நீ காவல் இரு, பெருமாளுக்கு நீ துணையாருன்னு விஜய ராகவன் வெற்றி தரக்கூடிய ராமன். திருவேங்கடமுடையானுக்கு திருமலையில துணை இருக்கட்டும்ட்டு ராமானுஜர் விஜய ராகவனை அமர்த்தினார். ரங்கராமானுஜர் என்ன பண்ணார், நியூ ஜெர்சியில ஸ்ரீனிவாசனுக்கு துணையா இருக்கட்டும் பூண்டி விஜயராகவன் மாமாவை அமர்த்தினார். அதனால ராமானுஜர் பெருமாளோடு விஜயராகவனை அமர்த்தினார். ரங்கராமானுஜரும் இதே ஸ்ரீனிவாசனுக்கு காவலாக பூண்டி விஜயராகவன் மாமாவை அமர்த்தினார். இது ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நியூ ஜெர்சின்னு போடல, ஸ்லோகத்தோட மீட்டருக்கு ஓட்டலன்னு சொல்லிட்டு நவாம்பரேன்னு போட்டேன். நவம்பர் இல்ல, நவாம்பரே. அம்பரம்னா அம்பரமே தண்ணீர், அம்பரம்னா ட்ரெஸ் ஜெர்சி, நவ அம்பரம்னா நியூ ஜெர்சி. நவ அம்பரம் நியூ ட்ரெஸ் நியூ ஜெர்சி. இதை எதுக்கு சொன்னேன்னா, இதை புரிஞ்சா மூணாவது ஸ்லோகத்தை ரசிக்கலாம். பராம்பராத் சமாகத்திய கல்யம்பரே ஹுபஸ்திதா கல்யம்பராத் சமாகத்திய நவாம்பரே வியவஸ்திதா. அம்பரம்னா ஆகாசம், வைகுண்டம்னு ஒரு அர்த்தம். திருப்பாவை 17ஆம் பாட்டுல அம்பரம் ஊடுருத்துனா ஆகாசம், அம்பரமே தண்ணீரே அம்பரம்னா வஸ்திரம். பெருமாள் என்ன பண்ணார், பராம்பரம் பரமாகாசம் வைகுண்டத்தில் இருந்தார். அங்கேருந்து புறப்பட்டு கலி அம்பரம் கலியுக வைகுண்டமான திருமலைக்கு வந்தார். அப்புறம் யோசிச்சார், எனக்கு பராம்பரமும் வேண்டாம் கலி அம்பரமும் வேண்டாம், நவாம்பரத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த நியூ ஜெர்சிக்கு வந்துட்டார். அம்பரம்னா ட்ரெஸ்ஸிங் ஒரு நியூ ஜெர்சி. அதனால பராம்பரம்ங்கிற பராகாசத்திலேருந்து கிளம்பி கலியம்பரம்ங்கிற கலியுக வைகுண்ட திருமலைக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நவாம்பரம்ங்கிற இப்ப நியூ ஜெர்சியில பராம்பரம் கலியம்பரம் நவாம்பரம் அப்படி பெருமாள் டிராவல் பண்ணார். இது மூணாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம். திருமலையில வேற எந்த ஆச்சாரியனுக்கும் சன்னதி கிடையாது, எம்பெருமானாருக்கு மட்டும் உண்டு. பெருமாளுக்கு லெப்ட் சைட்ல பார்த்தா எம்பெருமானார் எழுந்துருளி இருப்பார். அதே போல இந்த பெருமாள் ஒரு லீலை பண்ணார். ஸ்ரீவேங்கடாத்ரௌ கில வாம பார்ஷ்வே ராமானுஜம் ஸ்தாபிதவான் ரமேஷா நியூ ஜெர்சி கேகேபிச்ச தத்வதேவ ஸ்ரீரங்கராமா வரஜம் சோபார்ஷ்வே. திருமலையப்பன் தனக்கு லெப்ட்ல ராமானுஜருக்கு விக்கிரகம் கொடுத்து எழுந்துருளை பண்ணான்.
இந்த நியூ ஜெர்சி ஸ்ரீனிவாசன் அதே போல இடப்புறத்துல ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனுக்கு விக்கிரகம் கொடுத்து எழுந்தருளை பண்ணிட்டான். அதனால ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் அதே மாதிரி பெருமாளுக்கு இடப்புறத்துல எழுந்தருளி இருக்கார். அடுத்து 5வது ஸ்லோகம். பெருமாள் திருமேனியை சேவிக்கிறோம். திவ்ய தேச ஸ்ரஜா செய்வ சாலகிராம ஸ்ரஜாயுதம் அஷ்டலக்ஷ்மி ஸ்திதபதம் ஸ்ரீனிவாசம் அகம் பஜே. அவர் 108 திவ்ய தேச மாலை அணிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாலையில பார்த்தா 108 திவ்ய தேச திவ்ய தம்பதியர் க்ஷேத்திரம் அந்த திருநாமம் இருக்கு. சாலகிராம ஸ்ரஜாயுத்தம், அத்தோடு 108 சாலகிராம மாலை அணிஞ்சிட்டு இருக்கார். எல்லாத்தோட விசேஷமா அஷ்டலக்ஷ்மி ஸ்திதி பதம், திருவடி வாரத்துல அஷ்டலக்ஷ்மி இருக்கா. அவர் திருவேங்கடமுடையானுக்கு திருமேனியில 8 இடத்துல இருக்காம்பா. வக்தராப்ஜே பாக்யலக்ஷ்மி, கரதல கமலே சர்வதா தானலக்ஷ்மி, தோர்தண்டே வீரலக்ஷ்மி, நிக்கில குணகணா டம்பரே கீர்த்தி லக்ஷ்மி, இதெல்லாம் அவருக்கு சொல்லுவா. இங்க பெருமாள் அஷ்டலக்ஷ்மியும் திருவடி வாரத்தில் வச்சு எழுந்தருளி இருக்கார். இந்த நியூ ஜெர்சி ஸ்ரீனிவாசனை அடியேன் வணங்குகிறேன். இது 5வது ஸ்லோகம். அப்புறம் 6வது ஸ்லோகம். பிரம்மாண்ட கோட்டி பிரபுரேஷ தேவஹ ந கேவலம் பாரத வர்ஷநாதஹ க்ரௌஞ்சம் ச தேசம் ஸ்வபதஸ்ய மூலே ஸ்திதம் ஹி சந்தர்ஷயதி ஸ்ம ஹஸ்தாத். இந்த பெருமாள் வலது கரத்தை இப்படி வச்சிருக்கார், இப்படி கீழ் நோக்கி. ஏன் இப்படி வச்சிருக்கார்? அது நீங்க நிறைய உபன்யாசம் கேட்டிருக்காரு. திருமலை எப்பன் திருவடியை நோக்கி கை காட்டு, அதையே இவருக்கும் சொல்ல முடியுமா? இவருக்கு வேற ஏதாவது சொல்லணும் இல்லையா? இப்படி கீழ் நோக்கி கை வச்சுருக்கார். ஏன் இப்படி கை வச்சுருக்காருனா, இதுவா ஸ்ரீனிவாசனுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன் பேர். எல்லா 14 உலகத்தையும் அவர் தான் ஆடுறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன். ஆனால் நிறைய பேருக்கு பாரத தேசம் மட்டும்தான் பெருமாள் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாளாம். அதனால கீழே காட்டி இந்த கிரௌஞ்ச தீபம்னு சொல்ற இந்த நாட்டையும் பாடுறா, அதுவும் என் கால் கீழே தாண்டா இருக்கு, எல்லா நாடும் என் கால் கீழே தான். அதனால கீழ் நோக்கி காட்டி இந்த கண்ட்ரியும் என் கால் கீழே தான் இருக்கு, இது போல எல்லா கண்ட்ரியும் என் கால் கீழே தான் இருக்கு, நான் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். பெருமாள் திருவடிக்கு கீழே பார்த்தா என்ன இருக்கு? பூமி இருக்கு. அந்த பூமி என்ன பூமி நீங்களே பார்த்துக்கோங்க, எல்லாம் பெருமாள் கால் கீழே தான் புரியும். இப்ப அடுத்து 7வது ஸ்லோகம். கருணாகர குரு கிருபையா கிருபையா பரயா வராக சுகுருணாம் இகமுரளி கோபாலம் தாத்ருணாம் அபி கிருதேயம் ஸ்துதிஹி. இந்த ஸ்துதியை அடியெல்லாம் எழுதல, தயாசதகம் எழுதின சுவாமி தேசிகனே எழுதலன்ட்டார், அப்புறம் நாம எழுதினேன்னு சொல்லிக்கலாமா? அதனால இந்த ஸ்துதி அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் டாக்டர் சிவவே கருணாகராச்சார சுவாமி திருவருளாலும், இந்த சன்னதிக்கு வேணுகோபாலனை அனுகிரகித்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருவருளாலும் அடியனேதோ கருவியாக இருந்து இந்த 7 ஸ்லோகங்களை இந்த ஏழுமலையான் திருவடி வாரத்துல சமர்ப்பிச்சுக்கிறேன். இப்ப 8வது 7 ஸ்லோகங்கள் தான். அப்புறம் இதுக்கு 8வதுன்னா இது ஒரு அப்பெண்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க. வெங்கடேஷ ஸ்துதிரியம் வெங்கடேஷ கவீந்துனா வெங்கடேஷ கிருபோத்பூதா வெங்கடேஷே சமர்ப்பிதா. வெங்கடேசனை பத்தி வெங்கடேசன் எழுதின துதி வெங்கடேசனுடைய கருணையாலே ஏற்றப்பட்டு வெங்கடேசன் திருவடி வாரத்திலேயே சமர்ப்பிக்கப்படுகிறது. வெங்கடேசன் பற்றிய துதி வெங்கடேசன் கருணையாலே வெங்கடேசன் எழுதி வெங்கடேசன் திருவடியில சமர்ப்பிச்சு இப்படிப்பட்ட அற்புதமான உபன்யாச பாக்கியத்தை நல்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை சன்னதியைச் சேர்ந்த அனைத்து மகான்களுக்கும், ரொம்ப ரசித்து ஆர்வமாக கேட்ட அன்பர்களான உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கிருத்தஜ. सर्वमेव देना